அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். டாக்டர் இல்லாத உயிரை காப்பாற்றணும்னா யார் வந்து காப்பாற்றுவாங்க? திரும்ப திரும்ப சொல்கிறது தொழில் தர்மம். அதுக்கு வெறும் பணம் மாத்திரம் இம்பார்ட்டண்ட் இல்லை, நீ தான் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்ணில் வர ஆனந்த கண்ணீரை விட நம்ம கண்ணில் வர ஆனந்த கண்ணீர் இன்னும் ஜாஸ்தி இருக்கு. வணக்கம் முன் சார். வணக்கம்மா, நல்ல வேலை சொன்னீங்க நீங்க. என்ன வணக்கம்மா? நான் தினம் வேற ஏதோ மனநிலையில என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றீங்களே. எப்போ மகிழ்ச்சியா தான் ஆரம்பிக்கிறேன். மகிழ்ச்சி. ஓகே, நிறைய துறையை சேர்ந்தவங்களை அலையன்சஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணும்பொழுது அவங்க வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு டிபேட் வருது இல்லை, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. இந்த டிபேட் சம்மந்தம் இல்லாத டிபேட். சரி, அதாவது குறைஞ்சபட்சம் அந்த ஃபேமிலியோட யோகியதை தெரிஞ்சுக்கணும். 2-3 ப்ரொஃபஷன் இருக்குது, அதாவது வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு 4-5 ப்ரொஃபஷன் இருக்குது. அது மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவர்லேருந்து ஆரம்பித்து வழக்கறிஞர் ஃபேமிலிலேருந்து ஆரம்பித்து போலீஸ் ஃபேமிலிலேருந்து ஆரம்பித்து சிலதை தவிர்க்கலாம்னு யோசனை பண்ணுறாங்களே. எதனால தவிர்க்கலாம்? அந்த ஃபேமிலி சரியில்லை அப்படி இருந்தால் எதுவாக இருந்தாலும், ஒரு தொழிலதிபர் ஃபேமிலியாக இருந்தாலும் அதே தான், ஒரு பெரிய ஆசிரியர் தொழில் இருந்தாலும் அதே தான். அது மாதிரி அவங்களோட பிஹேவியர் சரியில்லைங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த தொழிலே வேண்டாம் யோசிக்கிறது ஒத்து வராது, பெண்ணை கொடுக்க முடியாது, பெண்ணை எடுக்க முடியாது அப்படிலாம் யோசனை பண்ணுறது சில இடங்களில் நம்மளோட அறியாமையினுடைய வெளிப்பாடு. அது நம்ம எவ்வளவு புவராக திங்க் பண்ணுறோங்கிறத காட்டி கொடுக்கறது. என்ன பண்ணணும்னா, எந்த தொழிலில் இருந்தாலுமே அவங்க எந்த அளவு நியாயமாக இருக்கிறாங்க, அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, வெளியில் விசாரித்தா இவங்களை பற்றி நல்ல ரிப்போர்ட் வருதா, அதை பார்த்தானே பையன் பொண்ணை கொடுக்குறதோ எடுக்கிறதோ பண்ணணும். இந்த மேட்ரை விட்டுட்டு அவுட்ரேட்டாக அவங்க சொன்னாங்க அதனால இது வேண்டாம்னு சொல்கிறத விட கொஞ்சம் விசாரித்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதில் என்னென்னா, நம்மளோட பர்சனல் குவாலிட்டி எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு, ஏதாவது சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியலையோ சாய்ஸ் ஆஃப் மேட்ரிமோனிலையோ நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ, எதை இன்னும் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்ம குவாலிட்டியாக அதுதான் நம்மளோட அறிவாற்றல். கரெக்ட். படித்தா போகாது, சோஷியல் லைஃப்பில் என்ன நடக்குது, டே டு டேயில் என்ன நடக்குது, இவங்கெல்லாம் நம்ம தவிர்க்கலாமா, தவிர்க்கிறதுனால என்ன லாபம். ஒரு சரி டாக்டர் ப்ரொஃபஷன் இருக்குது, அவங்க எப்போ பார்த்தாலும் சர்ஜனாக இருந்தால் லேட்டாக வருவாங்க, அது தேனோ அவங்களுக்கு தெரியும் ஹவு டு பேலன்ஸ் தி லைஃப், நிச்சயமாக தெரியும். டாக்டர் இல்லாத உயிரை காப்பாற்றணும்னா யார் காப்பாற்றுவாங்க? அதாவது உயிரை காப்பாற்றுறதே வேணும், ஆனால் வாழ்க்கைக்கு வேண்டாம். இது என்ன நியாயமாக இருக்குது? இது மாதிரி சில விஷயங்கள். டாக்டர் வேண்டாம், இந்த ப்ரொஃபஷன் வேண்டாம், அரசியலில் இருக்கிறவங்க வேண்டாம், இந்த மாதிரி யோசிக்கும்போது என்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் என்ன யோசிக்கிறோம்னா, இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு சமூகம் இல்லை. இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் காவல்துறையில் தான் நம்ம போய் நிற்கணும். நம்மளுடைய கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளையும் அரசியல் அமைப்பையும் வச்சு தான் நம்மளுடைய கவர்னன்ஸ். அதனால தான் வக்காலத்து வாங்கி பேசுகிறோம் நம்ம இப்போ அவங்களுக்காக. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். டிஜி E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். உண்மையிலேயே நான் கேட்குறேன், அவங்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி தனிப்பட்ட குணநலனை பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்கிறது அது எல்லா இடத்துலையுமே இருக்கே. இந்த சமூகம் தான் இவங்க ரொம்ப மோசமானவங்க, அந்த சமூகம் தான் ரொம்ப நல்லவங்க, அப்படி பண்ணவே கூடாது. எல்லா சமூகத்துலேயும் எல்லா இடத்துலையும் தொழில் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி எல்லா சமூகத்தையும் நல்லவங்க நிறைய இருக்காங்க. அதில் 1-2 தப்பு பண்ணுறவங்க எல்லா இடத்துலையும் இருக்கா மாதிரி இருக்கவும் இருக்காங்க. அதை யோசித்து தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதே இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்ல உங்களுக்கு. அதாவது இப்போ இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நான் எடுத்துக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்போ அவங்களுக்கு நம்ம 10 பேர்ட்ட பேசுறதுக்கு பதிலாக 30 பேர்ட்ட பேச வேண்டியிருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பேசுகிறோம், முதல்ல இவங்களை தெரிஞ்சுக்கிறோம், இவங்களை நம்ம எடுத்து கொடுக்கும்போது நமக்கு கன்வின்சிங் ஃபேக்டர், ரைட் ஓகே, அவங்க வரும்போதே தெரியும், அவங்க ரெஃபரன்ஸை சொல்லும் போதே தெரியும், ரைட் ஓகே நம்ம செய்யலாங்கிறது. சில இடங்களில் யாரை எடுத்து பண்ணலான்னு யோசனை பண்ணுறோமோ அவங்கள்ட்டே சில பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, நம்ம எக்ஸ்க்ளூசிவ் அந்த பேக்கெட்டுக்குள்ளே எடுத்துக்க மாட்டோம். எப்போதுமே திரும்ப திரும்ப சொல்கிறது தொழில் தர்மம்.
அதுக்கு வந்து வெறும் பணம் மாத்திரம் இம்பார்ட்டண்ட் இல்லை. நம்மளோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து நம்ம என்ன சர்வீஸை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணுறோங்கிறது தான் நம்ம குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. இல்லை மீதி பேருக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஒரு தர்மம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். அது அதே தானே நமக்கும். அது தவிர கடவுள் மாதிரி நம்புகிறேன். என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது, நீ தான் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்ணில் வர ஆனந்த கண்ணீரை விட நம்ம கண்ணில் வர ஆனந்த கண்ணீர் இன்னும் ஜாஸ்தி இருக்கு. 4 நாள் முன்னாடி வாக்கிங் போகிறேன், ஒருத்தர் அப்படி கும்பிட்டு போட்டுட்டே வந்தார், தெய்வமே அப்படின்னுட்டு காலம்புற நேரம். அதனால் அவர் நல்லபடியாக தான் அதை சொன்னார். அதனால் வந்து தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை பேசினதுல தான் தெரிஞ்சுது அவங்க ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் அங்கே நடந்திருக்குல்ல அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அவங்க அவளுக்கு இயல்பாகவே மனசுலேருந்து ஊற்று பெருகி வருது. அவங்க வந்து பிளான் பண்ணிட்டுலாம் வருதுல, இல்லை நம்மளை சந்திக்க போகிறோம்னு நினச்சிட்டுலாம் அவங்க பண்ணலை. அவங்க மனசில் வந்து அப்படியே பெருகி அவங்க வந்து அதை பொங்கி பிரமாதமா சொல்றாங்க அந்த சந்தோஷத்தை. என்ன யோசனை பண்றோம், சரி நீங்க இதை அவாய்ட் பண்ணாம நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அவங்களை விட்டு விசாரிக்க சொல்றோம். எப்போதுமே வந்து நம்ம கொடுக்குற கேரண்டி மாத்திரம் இல்லை, தவிர கேரண்டிங்கிறதுக்கு ஒரு இதுவே கிடையாது, ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அது வந்து பிரீத்திக்கு நான் கேரண்டியா பண்ண முடியும். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. Digi E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus. Lock your accounts. Be safe. South Indian Bank. Experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். நான் இவ்வளோ பர்சன்டேஜ் என்கொயரி பண்ணி கொடுக்குறேன். உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஆள் நீங்கள் யார்கிட்ட விசாரித்தாலும் அந்த ஃபேமிலி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அதனால் அதை பற்றி பயப்படாமல் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கான தைரியத்தை கொடுத்து அவங்களுக்கான அந்த உந்துதலை கொடுத்து பேச சொல்லி அப்புறம் அங்கேருந்து வந்து சொல்கிறாங்க, சார் ரொம்ப அருமையான ஃபேமிலியை நீங்கள் சொல்லலைன்னா மிஸ் பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி திருமணத்தை நிச்சயம் பண்ணும்போது இந்த விஷயங்களை வந்து ரொம்ப மனசில் வச்சுட்டு தான் பண்ணணும். என்ன ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷனில் உள்ளவங்கள்லாம் சுமாராக இருப்பாங்க அப்படின்லாம் ஒட்டுமொத்த ஒரு ஐடியாவை அதுக்குள்ளே திணிச்சிடாமல் குழந்தைங்களுக்கும் அது மாதிரி சொல்லிடுறது, அதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் வந்து ஒரு தெளிவை கொடுக்கணும். நீ போகக்கூடிய இடம் உனக்கு திருப்தியாக தான் நான் பார்த்து கொடுப்பேனே தவிர வேறு எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண கல்யாண மாலைக்கு உள்ள வேல்யூ ஜாஸ்தியாகுது. கரெக்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவனோட படிப்பை பற்றி எவ்வளோ நல்லா சொல்கிறோம். அவன் கட்டியிருக்கிற துணி வந்து கோவிலுக்குள்ளே பூஜைக்குள்ளே இருக்கும்போது ஒன்று, வெளியில் வரும்போது மனைவியோடு போகும்போது அவனோட காஸ்டியூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் மாற்றங்கள் வந்து லைஃப்ல இது எல்லா ப்ரொஃபஷன் வந்து தானே. வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் வழக்காடும் போது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாருன்னா அது மாமனாரை பார்த்து எங்கேயாவது மயிலாடுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. Marvel.in. Authentic home food delivered daily.